வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போற திரைப்படம் அசுரன் பட புகழ் கென் கருணாஸ் ஹீரோவா அறிமுகமாகி அவரே இயக்கி ரீசெண்டா தியேட்டர்ஸ்ல வெளிவந்திருக்கிற யூத் படத்தோட ரிவ்யூ பத்தி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். முதல் படத்திலேயே ஹீரோவாகவும் டைரக்டராகவும் அறிமுகமான கென் கருணாஸுக்கு இந்த படம் சிக்ஸர் அடிச்சிச்சா அப்படிங்கிறத இந்த ரிவ்யூல தெரிஞ்சுக்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. படத்தோட கதை அப்படின்னு பார்த்தா, படத்துல கென் கருணாஸோட பேரு பிரவீன். அவரு 10வது முடிச்சுட்டு 11வது போறாரு. அவருடைய ஒரே லட்சியம் அப்படின்னு பார்த்தா, எப்படியாச்சும் ஒரு பொண்ணை காதலிக்கணும் அப்படிங்கிறது தான். அவருடைய ஸ்கூல் லைஃப்ல இருந்து காலேஜ் லைஃப் வரைக்குமே பல பெண்கள் பின்னாடி அவரு போறாரு. ஆனா எந்த ஒரு பொண்ணுமே அவரை கண்டுக்கல. ஒரு கட்டத்துக்கு மேல அவருடைய காதல் மீனாட்சி அனுஷ்மா அப்படின்னு போகுது. ஆனா அந்த காதலுக்கு பின்னாடி பல சதிகளும் குழப்பங்களும் இருக்குது. இதுக்கப்புறம் அவரு தன்னுடைய உண்மையான காதல் என்ன அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறாரு, சுத்திக்கிட்டு இருந்த ஒரு பையனோட வாழ்க்கை எப்படி மாறுது அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தா, இந்த படத்துல கென் கருணாஸ் ஒரு ஆல்ரவுண்டிங் பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. முதல் படத்திலேயே இயக்குனராகவும் நடிகராகவும் அவரு பட்டையை கிளப்பிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரத்துல நடனம், நகைச்சுவை, எமோஷனல் அப்படின்னு எல்லா ஜானர்லயுமே அவரு மிரட்டி எடுத்திருக்கிறாரு. இந்த படத்தோட 2வது ஹீரோ அப்படின்னு சொல்லணும்னா அது ஜி.வி. பிரகாஷ் தான். ஜி.வி. பிரகாஷோட பின்னணி இசை இந்த படத்துக்கு ஒரு பெரிய முதுகெலும்பா இருக்குது. இந்த படத்துக்காக ஜி.வி. பிரகாஷ் ₹1 கூட சம்பளம் வாங்கல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. படத்தோட திரைக்கதையை பத்தி சொல்லணும்னா, படம் ஆரம்பிச்சதுல இருந்து முடிகிற வரைக்கும் ஆடியன்ஸுக்கு பெருசா லேக் அப்படிங்கிற ஒன்ன காட்டாம திரைக்கதைய இந்த டீம் நல்லாவே கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. படத்துல லீடா நடிச்ச சுராஜ் ஆகட்டும், தேவதர்ஷினி ஆகட்டும், அனிஷ்மா ஆகட்டும், இவங்க தங்களுடைய பங்குக்கு திரைக்கதைக்கு நல்லாவே மெருகேத்தி இருக்கிறாங்க. படத்துல வர காமெடி காட்சிகள் பல இடங்கள்ல நல்லாவே சிரிப்பை ஏற்படுத்துது. இந்த படத்துல மிடில் கிளாஸ் வாழ்க்கையோட எமோஷன் காட்சிகளாகட்டும், படிப்பு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு படத்துல சொல்ற இடங்களாகட்டும், இந்த காட்சிகள் படத்துல சூப்பராகவே இருக்கு. படத்தோட குறைகள் அப்படின்னு பார்த்தா, ஒரு பையன் காதல் அப்படின்னு சுத்திக்கிட்டு இருக்கிறது, கடைசியா திருந்துறது அப்படின்னு தமிழ் சினிமாலேயே நாம பல படங்கள்ல பார்த்து பழக்கப்பட்ட ஒரு பழைய கதைக்களம் தான் இந்த படத்தோட கதைக்களம். சோ படத்தோட கிளைமேக்ஸ் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்மளால முன்கூட்டியே யூகிக்க முடியுது. படத்தோட செகண்ட் ஹாஃபை ஃபர்ஸ்ட் ஹாஃபோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது செகண்ட் ஹாஃபோட ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் டவுனா இருக்கிறத உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஓவராலா இந்த படம் உங்க டைமுக்கு ஒர்த்தான ஒரு நல்ல படம் தான் இந்த படம். இந்த படம் ஃபேமிலி வாட்சபிள். விருப்பப்படுறவங்க பாருங்க. 10க்கு 6.6 ரேட்டிங் கொடுக்கலாம். என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் மற்றும் ஷார்ட்ஸ் உங்களுக்கு உடனே வரும். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிட மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.